நம்ம கிச்சனில் தோசை கல் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சுன்னா பாதி பிரச்சனை இல்லைங்க குக்கிங்கில். அதுவும் ரொம்ப கிறிஸ்பாக ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே ப்ரீ சீசன்டாக 100% ஹெல்த்தியாக எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்கும் இல்லாமல் ஒரு லைஃப் டைமுக்கு ஒரு தோசைக்கல் சூப்பரில். காஸ்ட் அயர்னாலே மெயின்டெனன்ஸ் தான். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா பல வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல புதுசு மாதிரி இருக்குங்க. இதோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக லான்ச் பண்ணதில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ப்ரீ சீசன் எப்படி ஒட்டாமல் வருதா சூப்பராக வருதா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதோட திக்னஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கும் பேர் போன த இண்டஸ் வேலி பிராண்டில் இருக்கிற ப்ரீ சீசன் காஸ்ட் அயர்ன், ஷீட் அயர்ன் கிடையாது, காஸ்ட் அயர்ன் தோசை தவாவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இவங்களோட பேக்கேஜ் பற்றி சொல்லவே தேவையில்ல. ரொம்ப நீட்டாக பேக்கேஜ் ஆகி வந்திருந்தது. எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. இது கூட உங்களுக்கு தேங்க்யூ கார்டு, வாரண்ட்டி கார்டு, கூப்பன் கார்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இவங்க கொடுக்குற கூப்பன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7% 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே நான் என்னோடய பேர் ஸ்க்ரீனில் தெரிகிற பிரேமான்ற பேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபைனலாக ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக செக் அவுட் பண்ணும்போது பிரேமான்ற பேர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 12% மைனஸ் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாகில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இதை வாஷ் பண்ணணும், எப்படி இதை சீசன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லிடுவாங்க. குக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு துரு பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லாகும். சில பேர் வாங்கிட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா குக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், காஸ்ட் அயர்னால எண்ணெய் பழக உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும். இது கூட ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஸ்லீக்கான டிசைனாக இருக்குது. இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ராஸ். இப்போ நம்ம தவா எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கொழி பணியாரம் கல், ஆப்பம், அது எல்லாமே ஆப்பக்கல் எல்லாமே பண்ணியிருக்கோம். தோசை தவாவுக்கு ரொம்ப க்ரேஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இது இல்லாத வீடே இருக்காது இல்லையா. கண்டிப்பாக A to Z எல்லார் வீட்லேயும் தோசை தவா கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஷீட் அயனோ நான்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டடான வெயிட் நல்லாவே இருக்குதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இது வெயிட்டு தான் இதோட குவாலிட்டியவே நம்மளுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். நல்ல வெயிட் இருந்தால் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். சுத்தமாக ஒட்டுறதே கிடையாது. ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ணும்போதே நம்ம லைட்டாக எடுத்தாலே வந்துடுது. சுத்தமாக ஸ்டிக்கியே கிடையாது. அதே மாதிரி இதோட சைஸ் பார்த்துக்கோங்க. இது 24 சென்டிமீட்டரில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜுன்னு. ப்ளஸ் உங்களுக்கு டிசைன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிசைன் இன் த சென்ஸ் ஒரு சிங்கிள் ஹேண்டில், டபுள் ஹேண்டில், சிங்கிள் ஹேண்டில்லையே லாங்காக இருக்கிறது, அதே மாதிரி அந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறது நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, லைட்டாக ரொம்ப மைல்டான டிஷ்வாஷ் சோப் எடுத்து ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரீ சீசன் பண்ணியிருக்கும்போது சின்ன ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். அது மட்டும் நான் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்குவேன். உங்களுக்கு ஒரு டிஷ்யூவில் எண்ணெய் விட்டுட்டு துடைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக்கிஷாக வரக்கூடாது. அந்த ஆக்சிடைஸ் ஆகிருக்கும் அயன், அதை வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ரொம்பலாம் தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே காற்றுல தனியாக ஆற விடாதீங்க, காய விடாதீங்க. தண்ணியை லைட்டாக ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படியே நம்ம தண்ணியில் காய வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக துரு பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு கிளாத் இதுக்குன்னே வச்சுக்கோங்க. கழுவின உடனே துணியில் தொடச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி தொடச்சிட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு அதை ஈரத்தை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு சீசன் பண்ணும்போது ஒரு 2-3 தடவை எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி சீசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த குக் பண்ணுற ஆயிலே போதும். குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆயிலை நல்லா கழுவிட்டு லைட்டாக தண்ணியை ஆறுனதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அதை நம்ம தொடச்சா போதும். அவ்வளோதான்.
இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னாலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இது சீசன் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சீசன் பண்ணும்போது இல்லைனா நெய் கூட சீசன் பண்ண யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் புகையிற மாதிரி இருக்கும் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ. ப்ளஸ் நார்மலாக வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப பிசுப்பாக்கி விட்டுரும். இந்த மாதிரி நல்லெண்ணெய்யோ நெய்யோ நம்ம போட்டு சீசன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கல்லை வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பிசுப்பே இருக்காது. அது ஒரு டிப்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் எடுத்து தோசை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆனியன் ஸ்கின் இருந்தால் கூட அந்த கூட நமக்கு போதும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு. உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு லேயர் வந்து ஹார்டான லேயர் இல்லாமல் ஒரு ஈவனான ஒரு லேயராக உங்களுக்கு ஆயிலை பண்ணி கொடுக்கும். இப்போ கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து தோசையோ என்ன வேணால் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்பவே ஒட்டாமல் சூப்பராக வரும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 12% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா பிரேமான்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். 12% டிஸ்கவுண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் கார்ட்டில் ஆட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட காஸ்ட் அயர்ன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிட்டு இந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுனாலும் குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நைட் டைம் வந்து ஒரு வாட்டி லைட்டாக வாஷ் பண்ணி சூடு பண்ணி எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் மெல்லிசாக தான் ஊற்றிருக்கேன், சுத்தமாக ஸ்ப்ரெட் ஒட்டவே இல்லை பாருங்கள்.